இப்ப ஏசாவும் யாக்கோவும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஏசா வெளியிலிருந்து களைத்து போய் வருகிறார். பயங்கரமான பசி, அவனுக்கு ஒண்ணுமே வேட்டையாடுகிறதுல ஒண்ணுமே அகப்படல. வீட்டுக்கு வந்த உடனே இங்க யாக்கோபு என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னா கூழ் கடைஞ்சிட்டு இருக்கிறான். அது ஒரு பெரிய கூழ் எல்லாம் ஒரு பெரிய டேஸ்ட் எல்லாம் இருக்காது. இப்போ இவனுக்கு பசியினுடைய கொடுமை தாங்க முடியாம, எப்பா சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுப்பா, சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுப்பாப்பா. உடனே இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, சரி நான் சாப்பிடறதுக்கு உனக்கு கூழ் கொடுக்குறேன், ஆனா நீ உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தர முடியுமா அப்படின்னு. என்ன யோசிச்சானே தெரியல, டக்குன்னு ஒரு பதில் சொல்லுவான். அந்த பசியினுடைய அந்த வலிமை தாங்க முடியாம பசி ஓவரா எடுக்கிறதுனால, எனக்கு எதுக்குடா, நானே செத்து போறேன். ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தவன செத்து போயிருவோமா? ஒரு அவ்வளோ பெரிய பலசாலி ஏசா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. 10 நாள் சாப்பிடாம இருந்தா கூட அவன் ஒன்னும் ஆக போறது இல்லை. ஆனா அந்த பசியினுடைய கொடுமை தாங்க முடியாம ஒரு பதில் சொல்றான் பாருங்க, நான் இந்த பசியினால செத்து போறதை விட இந்த கூழ குடிச்சு சாப்பிடுறது நல்லது, குடுறா உனக்கு நான் சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுக்குறேன்ற அந்த சொன்ன ஒரே ஒரு பதில் சாகர வரைக்கும் அவன் மனசை உறுத்திட்டு இருந்துச்சு. அதான் அவன் தகப்பன் இடத்துல போய் ஆசீர்வாதத்தை வாங்கும் போது தன்னுடைய சகோதரன் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு போனான்னு சொன்ன உடனே அப்படியே கெஞ்சிரான், என் தகப்பனே ஒரு ஆசீர்வாதத்தை கூட எனக்காக விட்டு வைக்கலையா? ஒரு ஆசீர்வாதத்தை, ஏற்கனவே உங்க ஆசீர்வாதத்தை தொலைச்சிட்டேன்ப்பா, ஒரு பதிலே உன் ஆசீர்வாதத்தை தொலைச்சிட்டேன்ப்பா. அதான் அதனுடைய அர்த்தம். அதனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானத்தை தாங்க, நான் எல்லா இடத்துலயும் சொல்லுற பதில் எப்படி இருக்கணும்? ஞானமா இருக்கணும்.